பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் நீங்கள் தந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்பா? அது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட தீர்ப்பா? ஆதாரங்களின் அடிப்படையிலே தரப்பட்ட தீர்ப்பா? ஆவணங்களின் அடிப்படையிலே தரப்பட்ட தீர்ப்பா? சாட்சியங்களின் அடிப்படையிலே தரப்பட்ட தீர்ப்பா? சட்டம் ஒழுங்கு என்கிற அடிப்படையில் ஒரு அளவுகோலை கொண்டு 2 பேரும் ஒற்றுமையாக போங்கள் என்று உள்ளூரிலே கீழே செய்யப்படுகிற கட்ட பஞ்சாயத்தை போல அல்லவா ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் விமர்சிக்க கூடாதா? விமர்சிக்க கூடாது என்ற அச்சுறுத்தலும் இருக்கிறது. ஜனநாயகத்திலே அனைத்தும் விமர்சனத்துக்கு உட்பட்டவை, அனைத்தும் கேள்விக்கு உட்பட்டவை. ஆகவே அந்த நீதிபதிகள் நியமனங்களில் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் என்கிற குரல் ஜனநாயகத்தின் குரல். இது ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட சிலரின் குரல் அல்ல. ஜனநாயகம் இருப்பதால் தான் பாதிக்கப்பட்டவர்கள் பேசுகிறோம். ஜனநாயகத்தின் குரலாகத்தான் பாதிக்கப்பட்ட தரப்பின் குரல். இன்றைக்கு உயர்நீதிமன்றத்து நீதிபதிகளிலே மொத்தம் இன்றைக்கு 60 பேர், 65 பேர் அதிலே நியமனம் செய்யப்பட்டு பணியிலே இருப்பவர்கள் 12 பேரோ 13 பேரோ உயர் சமூகத்தை சார்ந்தவர்கள். உயர்நீதிமன்றம் என்பதற்கு பதிலாக உயர் சாதி மன்றம் என்று சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. அந்த கொலீஜியத்திலே இருப்பவர்களை சாட வேண்டும் என்பதல்ல எங்களுடைய நோக்கம். நியமனங்களில் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. ஆகவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே சட்டத்தில் திறம் வாய்ந்தவர்கள், ஆற்றல் வாய்ந்தவர்கள், சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்கள், தீர்ப்பு எழுதக்கூடிய வல்லவர்கள் என்று அவர்களே தீர்மானித்துக் கொண்டு இப்படிப்பட்ட அணுகுமுறைகளை கையாளுகிறார்கள்.